கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா கொண்டாட்டத்தினுடைய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதமாக வானவர் கீதத்தை இசைத்து இந்த புகழ்ச்சியை, இந்த மகிழ்ச்சியை மக்களுக்கெல்லாம் அறிவிக்கின்ற விதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், அந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்றைய தினம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்த ஒரு முதிர்ந்த மனிதர் சிமியோன் என்னும் இறைவாக்கினர். ஏன் அவர் இறைவாக்கினர் என்று அழைக்கப்பட்டார் என்றால், ஆண்டவர் இயேசு குழந்தையை தன்னுடைய கையிலே ஏந்தி இஸ்ராயலுக்கு மீட்பளிக்கின்றவர் இவரே, என் கண்கள் இவரை கண்டுகொண்டன என்று உலகிற்கு அறிவிக்கின்ற பேற்றை அவர் பெற்றதனால் அவர் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மற்றொரு இறைவாக்கினரை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இறைவாக்கினர் அன்னா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண். எனவே இறைவாக்கினர்கள் என்பவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. எனவே இவருடைய குலப்பெருமையை பற்றி சொல்லப்படுகிறது. ஆசேர் குலம், பானுவேலின் மகள் என்று இருக்கிறது. ஆனால் இவருடைய கணவரை பற்றி மனமாகி 7 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றுதான் சொல்லப்படுகிறதே ஒழிய கணவருடைய பெயர் இங்கே இடம்பெறுவது இல்லை. அப்படி என்றால் இவருடைய குலப்பெருமையினுடைய குல என்பது மிக முக்கியமாக அமைவதை பார்க்கின்றோம். இவருக்கு 7 ஆண்டுகள் மட்டும்தான் இவர் கணவரோடு இருந்திருக்கின்றார். மீதி இருக்கின்ற அவருடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனோடு, இறைவனுடைய இல்லத்திலே அவர் இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னா என்று முதிர்ந்த வயது பெண்மணி ஆண்டவர் இயேசுவை கண்டுகொண்டார். அவரையே பிறருக்கு அறிவித்து மகிழ்ந்தார். இந்த ஒரு சிறிய பகுதி நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது என்று சொன்னால், இந்த உலகம் என்பது நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு கடந்து போகக்கூடிய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் நாம் இலக்கை நோக்கியவர்களாக பயணம் செய்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்னா 7 ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது 84 வயதான ஒரு வயதான பெண்மணியாக இருந்தாலும் கூட அவருடைய இலக்கு என்பது இயேசு மெசியாவை பார்க்க வேண்டும் என்பதுதான். எனவே அந்த இலக்கிற்காகவே அவர் இறைவனுடைய இல்லத்திலே தனது வாழ்நாள் முழுவதுமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவரை புகழ்ந்து எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்ற, அந்த குழந்தையை பற்றி தெரிவிக்கின்ற நற்செய்தியாளராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின்படி அவர் ஒரு இறைவாக்கினர் என்றால், புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவை கண்டு பிறருக்கு அறிவித்த ஒரு நற்செய்தியாளராக மாறுகிறார். எனவே இந்த உலக வாழ்வு என்பது ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக இருக்கிறது. அந்த இலக்கு என்னவென்று சொன்னால் இயேசு என்பவராகவும் மீட்பர் என்பவராகவும் இருக்கிறது. அந்த இயேசு, அந்த மீட்பரைத்தான் இவர்கள் கண்டுகொண்டார்கள், அறிவித்தார்கள், மற்றவர்களுக்கு இதை பற்றி தெரிவித்து நற்செய்தியை போதித்தார்கள். அதேபோன்று இந்த பெண்ணானவள் எவ்வளவு நாட்கள் கடந்து காலம் தாழ்த்தினாலும் காத்திருக்கின்ற ஒரு நற்பண்பு கொண்டவராக இருக்கின்றார். பாருங்கள், இது எப்படி வந்தது என்று சொன்னால், அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். எனவே இறைவனுக்காக காத்திருக்கின்ற அந்த காலத்திலே அவர் கோவிலை விட்டு நீங்காமல் அல்லும் பகலும் மன்றாடி நோன்பிருந்து அந்த திருப்பணியை செய்து கொண்டிருந்தார். எனவே காத்திருத்தல் என்பது, இந்த திருப்பயணத்தினுடைய இந்த பயணம் என்பது நாம் ஜெபத்திலேயும் நோன்பிலேயும் இறைவனை எதிர்பார்த்திருக்கின்ற அந்த ஒரு நிலையிலும் தான் இருக்கிறது என்பதை அன்னா நமக்கு எடுத்து சொல்கின்றார். இறுதியாக இந்த அன்னா ஆண்டவர் வந்த பொழுது கண்டுகொண்டார், அவரை புகழ்ந்து போற்றினார், மக்களுக்கு அறிவித்தார். ஆனால்
பரிசேயர்களோ சதிசேயர்களோ அந்த தலைமை குருக்களோ ஆண்டவர் இயேசு வந்தபொழுது அவரை கண்டுகொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் மீட்பை இழந்த மனிதர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு விழாவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்றோமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கின்றோமா? இயேசுவோடு இருக்கின்ற அந்த நிலையிலே நாம் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற மனநிலை கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அன்னா நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். நமக்கு மேலான ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கின்றார். இவரை பின்பற்றுவோம், இயேசுவை கண்டுகொள்ள நம்மையே தயாரிப்போம். இந்த திரு பயணத்திலே இறைவன்தான் நமக்கு இலக்கு என்பதை விடாமல் நாம் இறைவனோடு இருந்து செபிக்கின்ற அருள் வேண்டுவோம். ஆமென்.